ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அழகான வீடு தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ட்ரீம்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ட்ரீம்ஸில் கண்டிப்பாக இடம் பிடிக்கிறது என்னென்னா, நமக்கு எப்படி வீடு அமையணும் அப்படிங்கிற ஒன்றும் மிக முக்கியமானது தான். வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வெளியில் சைட் போர்ஷனு, பேக் சைடு அது எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சா அது எவ்வளோ பெரிய வரம் தானே. சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் தான் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணும். அப்படி அமைஞ்ச வீடு தாங்க என்னோடய சிஸ்டர் ஹோம். அந்த வீட்டை சுற்றி பார்ப்போம் வாங்க. வீடு அமைஞ்சது என்னவோ டவுன் சைடாக இருந்தாலும் வீட்டை சுற்றி எவ்வளோ ஒரு இயற்கையான காட்சி பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மியமாக இருக்குது பாருங்கள். வீட்டோட அவுட் சைடு என்னவோ யதார்த்தமாக இருந்தாலும் இன்சைட் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ண ஒரு ஹோம் தான். இப்படி கஸ்டமைஸ் பண்ண ஒரு ஹோமில் உங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதை போல் இந்த வீட்டில் டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும், உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும், அழகான வீடு கட்டணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பில்டர்ஸோட கான்டாக்ட் நம்பர் தரோம். நீங்களும் ஒரு அழகான வீட்டை கட்டி உங்கள் கனவை நினைவாக்குங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக இவங்க இன்டோர் பிளான்ட்டு தான் வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சேன்னு, வீட்டுக்கு வெளியில் உள்ளார சைடு எங்கே பார்த்தாலும் ஒரே க்ரீனரிஸாக தான் இருக்குது. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இது சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது. கார் பார்க்கிங், டூ வீலர் நிற்கிது. மாடி படிக்க கீழேயும் ஃபுல்லாக இவங்க பிளான்ட் வச்சு தான் கவர் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் கேட்டு அவுட் சைட் பார்த்தாலும் ஃபுல்லாக க்ரீனரிஸாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே வெறும் பாசிட்டிவ் தான். பயங்கரமாக இருக்குது. ஓப்பன் ஏரியாவாக இருக்கிறதுனால நல்லா காற்றும் பயங்கரமாக வரும். நல்லாவே இருக்கும். வெளியில் உட்காந்துருந்தாவே நல்லாயிருக்கும். ரோஸ் பிளான்ட்டு, அலோவேரா இப்படின்னு ஏகப்பட்ட பிளான்ட்ஸு வெளியில் மாடிப்படி கீழேயும் இருக்குது. இப்போ நம்ம ஒரு குட்டி என்ட்ரன்ஸ்குள்ளே வரலாம். என்ட்ரன்ஸும் ஃபுல்லாகவே பிளான்ட் வச்சு தான் கவர் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் வந்தோடனே விநாயகரை பார்த்துட்டு அப்போ தான் உள்ளார போகிற மாதிரி இருக்குது. இப்போ உள்ளே போயிட்டு வெளியில் மெயின் டோர்கிட்டேருந்து வெளியில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிளிப் ஒன்று எடுத்திருக்காங்க. அதுவுமே நல்லாயிருக்கு. என்ட்ரன்ஸ்குள்ளே ஒரு குட்டி என்ட்ரன்ஸ் தான். அதிலெல்லாம் என்னென்ன பிளான்ட் வைக்கலாமோ அந்த பிளான்ட்லாம் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி நல்ல ஒரு வைப்ரேஷனை கொண்டு வந்திருக்காங்க. மெயின் டோர் உள்ளே வந்தோடனே நம்ம மாடியிலேருந்து ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி டயர்டாகி வந்தாலும், வீட்டுக்கு வெளியில் போயிட்டு உள்ளே வந்தாலுமே சோஃபா இருக்குது நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. பசங்க ஸ்கூல் போகும்போது அயர்ன் பண்ணி தான் போவாங்க. அதனால் அயர்ன் பண்ணுறதுக்கு அயர்ன் பாக்ஸ். சீலிங்கில் கலர்ஃபுல்லான லைட்டு கலராக எரியுது. இது இந்த ஹாலுக்கு ரொம்ப ஒரு அழகு சேர்க்குது. பயங்கரமாக இருக்குது. பெரிய டிவி யூனிட் ஒன்று இருக்குது. ஃபுல்லாக ஜன்னல் நல்லா காற்றோட்டமாக இருக்கும். பக்கத்தில் வீடு இல்லை அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே நல்ல காற்று பயங்கரமாக வருது. ஹாலில் எல்லா சீலிங்லேயுமே ஃபோக்கஸ் லைட் வச்சு தேவைப்படும்போது நிறைய லைட் சோர்ஸ் தேவைப்படும்போது லைட்டு வைக்கிற மாதிரி ஃபுல் செட்டப்பில் தான் இருக்குது. பெரிய டிவி யூனிட்டில் அவங்களோட மெமரிஸை கலெக்ட் பண்ணி பசங்களோட சைல்டுஹுட்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. உள்ளேயும் பிளான்ட் தான். மறுபடியும் பிளான்ட்டு சைடில் இடம் ஸ்பேஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே டைனிங் ஹால் மாதிரி அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதோட உள்ளே போனால் ஒரு சின்ன ஒரு பெட்ரூம் இருக்குது. எங்கள் ஃபேமிலியும் நல்ல பெரிய ஃபேமிலிங்கிறதுனால ஹால்லேயும் நிறைய பேர் கவர் ஆகிற மாதிரி தான் இருப்போம். இந்த ஹாலையும் பத்தாது, அந்தளவுக்கு கூட்டம் பயங்கரமாக இருக்கும். சின்ன இங்கே குட்டி பெட்ரூம். அந்த பெட்ரூமில் ஊஞ்சல் போட்டிருக்காங்க. ஒரு பெட்டு, வார்ட்ரோப் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியாச்சு. ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது பசங்க ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்காக. வுட்டு ஒர்க் தான் ஃபுல்லாகவே. வீடு கட்டும்போதே இது மாதிரி பண்ணிக்கிட்டால் நமக்கு அதிகமாக அந்த பீரோ அது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் சேர்க்காம காம்பேக்டாக இருக்கும். இது காமன் டாய்லெட் பாத்ரூம் இங்கே இருக்குது. அடுத்தது ஹால்லேருந்து உள்ளார போனால் இந்த குட்டி பெட்ரூம். ஹாலுக்குள்ளேயே ஒரு டைனிங்லேருந்து உள்ளார போனால் நம்மளுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற இடமே கிச்சன் தான். கிச்சன் ஃபுல்லாக கவர் ஆகிடும்.
கிச்சனும் வந்து மாடுலார் கிச்சன் தான். கிச்சனை மட்டும் தனியாக வேணும், எப்படிலாம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்னாக்க கிச்சன் டூர் ஒன்று போடலாம். அந்த கிச்சனோட இருக்கிறதுலையே வந்துட்டு பூஜை அறையும் வந்துருச்சு. பூஜை அறையில் டோரும் வந்துட்டு விநாயகர் போட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்க்கும்போதே அழகான டிசைனில் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா பூஜா ஃபுல்லாக சாமி ஃபோட்டோஸ் தான். நல்லா கிளியராக இருக்குது. எல்லா ஃபோட்டோஸும் அழகாக இருக்குது பார்க்கவே. எனக்கு இந்த பூஜா யூனிட்டில் பிடிச்சதே இந்த விநாயகர் தான். விநாயகர் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்காங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃப்ரிட்ஜ் இருக்குது. பூஜை ரூம்லேருந்து வந்தாக்க மாஸ்டர் பெட்ரூம். இது அந்த பெட்ரூமை விட இது பெரிய சைஸ் பெட்ரூம் தான். இங்கேயும் ஃபுல்லாக ஃபர்னிஷ்டு பெட்ரூம் தான். வார்ட்ரூம்லாம் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. பெட்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், இங்கேயும் ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. நீட் அண்ட் க்ளீனாக தான். சடனாக எடுத்ததுனால ப்ராப்பராக எதுவுமே பண்ணலை. இங்கே கிச்சன் வந்தாச்சு. கிச்சன்லேருந்து அங்கே பெட்ரூம் வரும். திரும்ப இங்கே வெளில வந்தால் பேக் சைடும் ரொம்ப ஸ்பேஷியஸாக தான் இருக்கும். இதுக்காக நம்ம வாஷிங் மிஷினுக்கெலாம் ஒரு தனி யூனிட்லாம் தேவையில்லை. கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால அங்கேயே ஃபுல்லாக ஸ்டாண்ட் அடிக்கிறது, வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்குள்ள ஸ்டாண்டு எல்லாமே அந்த இடத்துலையே கவர் பண்ணியாச்சு. அதுக்கு வெளி சைடில் வந்து பாத்திரம்லாம் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.